உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். வணக்கம் கிஷோர். வணக்கம் மேட்ருக்கு வாங்க. இப்போ வணக்கமே இவ்வளோ சாதாரணமாக இருக்குது. நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்துறீங்களா, ஹேன்னு கொடுத்துறீங்களா, அப்புறம் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? சப்ஜெக்ட் தாங்க முக்கியம். அதான் நான் நேராக வணக்கம் மட்டும் தான் வைக்கலான்னு இருந்தேன். வேண்டாம் வாங்க விஷயத்துக்கு வாங்க. இந்தியாவில் இளைஞர்கள் இப்போ அரசியல் களத்துக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சோ? ஜென்சி அரசியல் தான் இனி எதிர்காலமா? இல்லை, இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம் இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு இந்த நாட்டோடைய இதை எடுத்திங்கனாலே இளைஞர்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படின்றது அதிகம் வரும். முக்கியமாக தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் எடுத்தோம்னாக்கா இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னு வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமான ஒரு கவுண்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்தாலும் இப்போ நீங்கள் நார்த்தில் தான் வந்து நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருப்பாங்க. சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஏஜிங் பாப்புலேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அந்த பூமர் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு பாப்புலேஷன் இருந்தது இல்லையா 90s 80s, அதோடைய நீட்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அது குறைஞ்சிட்டு வருது. குடும்பத்தில் 2 பிள்ளைகள் 1 பிள்ளை அப்படின்ற அளவுக்கு அது வந்துட்டுருக்கு. ஸோ பாப்புலேஷனுடைய தன்மை வந்து மாறிக்கிட்டு இருக்கு. நார்த்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்றதுல ஓரளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணாததுனால அங்கே இப்போ இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. இதுதான் இந்த டைனமிக்ஸ். ஸோ அது இவங்களா பரப்புகிற விஷயம். ஏன்னா நம்மளுடைய இயலாமைக்கு இதனால தான் தோத்தோம்னு சொல்கிறதுனால இன்றைக்கி ஜென்சி வந்துட்டாங்க, அதனால நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்லி பரப்புரையை வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இருந்த திமுக அதை கொண்டு போகிறாங்க. இன்ஸ்டாகிராமால் தோற்று போயிட்டோம், ஜென்சி எல்லாம் வந்து நம்மளை வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படி. திமுக மட்டும் சொல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லியிருக்காரு. சோஷியல் மீடியாவை நம்ம சரியாக சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தலைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா ஏன்னா சொன்னதாக தகவல் தான் வருது. அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது உண்மைதான். சோஷியல் மீடியாவை அதிமுக சரியாக பயன்படுத்தலைன்றது உண்மைதான். ஆனால் சோஷியல் மீடியா என்பது ஜென்சிக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாருக்கும் தானே இருக்குது, சரியா? ஆனால் திமுக ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாலின்லேருந்து எல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் தோற்று போயிட்டோம். ஏன் இந்த இவர் உதவாநிதி அவரும் அதானே சொல்கிறார், இன்ஸ்டாகிராமில் தான் தோற்று போயிட்டோம், இப்படி தானே இவங்க பேசுகிறாங்க. எதிர்கட்சி தலைவர் இருந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன இப்போ ஒரு நாகரிகமாகவே கொண்டு போகலாம் அந்த பேட்டியை. அதனால தான் நான் அவன் சொல்லலை, சரியா? இல்லை யாரையும் ஒருவேளை அது மாதிரி எல்லாம் விழிக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இருந்தால் விழிப்பேன், அவசியம் இருந்தால் விழிப்பேன். இப்போ அவசியம் இல்லை, ஏற்கனவே புழல் போன மாதிரி மறுபடியும் போயிட்டு வருவீங்க. அப்போ என்ன போயிட்டு வந்ததுனால என்ன ஆச்சு? என்ன போயிட்டு வந்ததுனால அப்படி மாண்புமிகு உதவாநிதினு சொல்ல போகிறேன்னா ஒன்றும் கிடையாது. போயிட்டு வந்து இன்னும் மாற்றி சொல்லலையா? இல்லை, அதனால அந்த தைரியத்தில் பேசிட்டு ஆளுங்கட்சியாக இருந்தபோதே அதான் நான் சொன்னேன். நான் இது என்ன ஆளுங்கட்சியாக இல்லை, ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்தபோது மட்டும் நான் ஒரு மரியாதை கொடுத்து அப்படியே உங்களை அப்படியே தூக்கி வச்சு பேசிட்டேன்னா நான் ஒன்றும் கிடையாது. குப்பைன்னு தான் சொல்லுவேன். குப்பை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் குப்பை தான், எதிர்கட்சியாக இருந்தாலும் குப்பை தான், இல்லை குளத்தூர்லேயே தோற்று போனாலும் குப்பை தான், இல்லை, சரியா? அப்போ விஷயத்துக்கு வருவோம் நம்ம. அப்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஜென்சினால தான் தோற்று போயிட்டோம், இன்ஸ்டாகிராமால தான் தோற்று போயிட்டோம்னா நீ அப்போ உண்மையை நீ வந்து இன்னைக்கு ரீல்ஸ் தாக்கம் அதிகமாயிடுச்சு இல்லை? அது வந்து அந்த அந்த விளம்பரம் வீடுதோறும் போய் என்ன இப்போ உங்கள் ஆளுங்க ரீல்ஸே போடலையா? நீ கடந்த 5 ஆண்டுகளாக ரீல்ஸே நீங்கள் போடலையா? அதே ரீல்ஸ் தானே நீங்களும் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. இது காசு கொடுத்து வேலை போட்டுட்டு இருந்தீங்கல்ல. 5 ஏஜென்சி, ஒரு ஏஜென்சி இல்லை 5 ஏஜென்சி வச்சு நீங்கள் அதை செஞ்சுட்டு இருந்தீங்க, சரியா? அப்புறம் உங்களுக்கு எடுபடலையே. ஏன் எடுபடலை? ஏன்னா உங்கள் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க மாதேஷ், நான் திரும்பி சொல்கிறேன், வேறு ஒரு சேனல்லையும் சொன்னேன், இங்கேயும் நான் திரும்பி சொல்கிறேன். திமுகவோ அதிமுகவோ தாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்தால் அவர்கள் இன்னும் இந்த தேர்தலுடைய முடிவை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று அர்த்தம், சரியா? அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை, they have not been defeated. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா they have not been defeated, they have been effectively replaced. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தோற்கடிக்கப்படுவதற்கும் மொத்தமாக புரட்டி போட்டு வேறு ஒருவர் வந்து அமர்வதற்கும் வித்தியாசம் இருக்குது, சரியா? அப்படிதானே, அப்படி மொத்தமா புரட்டி போட்டு திமுக புரட்டி போடப்பட்டிருக்கிறது இவர்களுடைய அரசியல் என்பதே. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்குறேன், அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்து நிறைய அமைச்சர்கள், ஏன் நம்ம உதயகுமார் கூட, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூட பேசுகிறாரு, யார் என்னன்னு தெரியாமலே போய் ஓட்டு போட்டாங்க,
யார் என்னன்னு தெரியாமலே ஓட்டு போட்டதுக்கு காரணம் தாவேக்கா கிடையாது, உங்கள் மேல இருக்கக்கூடிய கோபம். நீங்கள் இந்த 50 ஆண்டுகளாக கட்டமைத்த ஒரு அரசியல் இருக்கு பாருங்க, இந்த அரசியல் மேல மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சலிப்பு. இல்ல அதுதான் அடுத்த தலைமுறை கையில அரசியல் போயிடுச்சு. அது அடுத்த தலைமுறை இல்ல. நீங்க என்ன இப்ப வயதானவர்கள்லாம் ஓட்டு போடலையா? வயதானவர்கள் ஓட்டு போடுறாங்க. எவ்வளவு ஆனால் சொல்லக்கூடிய இவர்களால் அந்த கூட்டம், அந்த ஜென்சி, அதே போல 90ஸ்க்கு மேல இருக்கக்கூடியவங்களுடைய வாக்குகளே இனி அரசியலை தீர்மானிக்க போகிறது அப்படின்ற மாதிரி மாறி. இளைஞர்கள் என்னைக்குமே ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷனா இருப்பாங்க. ஆனால் எல்லா வாக்காளர்களும் வந்து ஜென்சி தான் அப்படின்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் இல்லைங்க. இது வரைக்கும் இளைஞர்களின் தாக்கம் ஒரு ஆட்சியை மாற்றும் அளவுக்கு இல்லாம இருந்துச்சு. அப்படி நடந்துருச்சு இல்ல? அப்படிலாம் கிடையாது. ஆட்சி மாற்றத்திற்கு இளைஞர்கள் என்றைக்குமே பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு காரணியா இருந்திருக்காங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னா நிறைய ரிசல்ட்ட கொடுக்கல. 67ல கொடுத்துச்சு. இல்ல 67க்கு பிறகு 58 வருஷமா ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க 77ல கொடுத்துச்சு. சரியா? அப்படி கிடையாது. ஏன் 2014ல மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து ஒரு ஆட்சியை வந்து அமர்த்தினாங்க மத்தியில். இன்னைக்கு அதே இளைஞர்கள் பல்வேறு கோபங்களை, நான் சொல்றது இந்த நக்சல் எலிமெண்ட்லாம் விட்டுருங்க, டெல்லியில யார சொல்றீங்க, இந்த கரப்பாம்பூச்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அது ஒரு மாணவர் போராட்டங்க. நானே மன்னிப்பு கொடுக்குறேன். இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு செய்தித்தாள்ல வந்து நான் அவங்களை மன்னிக்கிறேன், அவதூறா என்னை பேசியிருக்காங்க, அதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன். அவர் கடந்து போறாரு, அது அவருடைய பெருந்தன்மை. நான் சொல்ல வருது என்னன்னா மாணவர் போராட்டத்தை உங்களை போட ஆட்கள் வந்து கொச்சைப்படுத்துறது நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் கொச்சையா நடந்ததுன்னா கொச்சைன்னு தான் சொல்ல முடியும். ஏங்க ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட போயிட்டு நீங்க வந்து அது நக்சல் ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட்னா என்ன? ஒரு மாணவர் இருங்க, ஒரு மத்திய அமைச்சரே 12 வருஷமா டிராப் ஆகாத எந்த ஒரு அமைச்சரையும் டிராப் பண்ணலீங்க. ஒரு போராட்டம் டிராப் பண்ண வச்சிருக்கு ஒரு அமைச்சரை, அவங்கள வந்து தவறான தகவலை பதிவு பண்றீங்க. போராட்டம் அப்படின்னு நடத்தப்பட்டு எதிர்குறல்கள் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் எம்ஜே அக்பர் அப்படின்ற ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய ஒரு அமைச்சர் வந்து அவர் பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதுக்கு முன்னாடி. நான் தர்மேந்திர பிரதான் பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், மாணவர்களுடைய உணர்வை அவர் உள்வாங்க தவறிவிட்டார் அப்படின்றதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. சரியா? அப்போ மாணவர்களுக்கு உண்மையிலேயே ஆதங்கம் இருக்கிறதா? ஆமாம் இருக்கிறது. ஆதங்கம் இருக்கணுமா? இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த காரணிகள்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ராஜஸ்தானில் பேப்பர் லீக் ஆகலையா, இல்லை கர்நாடகாவில் பேப்பர் லீக் ஆகலையா, இப்படின்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறாங்களே, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் நீட்னு எதுக்கு கொண்டு வந்தீங்க? ஒருமித்த ஒரு சென்டர்லேருந்து நீங்கள் வந்து அந்த தேர்வை நடத்தணும் அப்படின்னு தானே கொண்டு வந்தீங்க. அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் குளறுபடிகள் இருக்கக்கூடாது. அதாங்க அந்த ஃபெயிலியர் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு மாணவர் போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஃபெயிலியர் கவர்மெண்ட் இல்லை, ஆமாம், இது கவர்மெண்ட்டோடைய ஒரு லீக்கேஜ் தானே, இது கவர்மெண்ட்டோடைய ஒரு ஃபெயிலியர். சரியா? அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கம் ஒரு தவறை செய்திருக்கிறது. சரியா? அந்த தவறை தட்டி கேட்க எதிர்கட்சிகள்லாம் ஒன்று கூடி கேட்டது. ஆனா அன்னைக்கெல்லாம் இறங்கி வராத இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் மாணவர் போராட்டத்தால் இறங்கி வந்திருக்குது. ஐயோ இது நமக்கு சிக்கலா. எதிர்கட்சி கேட்பதற்கும் மாணவர்கள் கேட்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை முன்வைத்து அவங்க கேட்கறாங்க, எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டும் என்று செய்கிறார்கள். ரைட். இதுல 2 வித்தியாசம் இருக்கு. சரியா? இப்போ நான் இந்த டெல்லியில நடந்த போராட்டமே என்னன்னா, நீங்க மாணவர்களுடைய போராட்டம்னு நடந்தா அது வேற. அப்படி அது நடந்துதான்னா அப்படி நடக்கல. மாறாக அங்க ஒட்டுமொத்த ஆங்கில தொலைக்காட்சிகளும் ஒட்டுமொத்த பிரிண்ட் மீடியாஸும் எல்லாமே இது வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தான் இது நடந்திருக்கிறது. இந்த மீடியா தொலைக்காட்சிகள் செய்யறதெல்லாம் விட்டுருங்க, நான் பார்க்கறது. ஏன்னா லுக் அட் தி வீடியோஸ். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் எல்லாமே வெளியில வருது. சரியா? அங்க ஒரு பகுதி, அங்க வேறு சில ஒரு பகுதி இல்ல நடந்ததை வச்சு ஒரு பகுதி இல்ல, முக்கியமான பகுதியே அப்படித்தான் நடந்தது. சரியா? அதாவது மாணவர்களுடைய ஆதங்கம் அப்படின்றது உண்மை, மாணவர்களுடைய எதிர்காலம் குறித்து பெற்றோர்களுடைய ஆதங்கம் என்பதும் உண்மை. ஆனால் அதை தங்களுடைய குறுகிய அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதும் உண்மை. இல்லைங்க, டெல்லியில ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் வெஸ்ட் பெங்கால்ல நடக்குது, கல்கட்டாவில் நடக்குது, பெங்களூர்ல நடக்குது, நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது. வேக வேகமா அங்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டுல என்ன நடந்தது சொல்லுங்க? ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தான். எங்க நடந்தது? மாணவர்கள் தான் பால நிலத்துல, கம்யூனிஸ்ட் நிலத்துல கேட்டாங்க. உடனே அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்டதும் உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஓலை நிலத்துல நடந்ததெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. பால நிலம், ஓலை நிலம் தான். அந்த வார்த்தையெல்லாம் நீங்க உங்க சேனல்ல பயன்படுத்துங்க, அது வேண்டாம். நான் எல்லா சேனல்லையும் இதான் பயன்படுத்துவேன். சரியா? ஓலை நிலம் தான் அது. என்ன பெரிய கம்யூனிஸ்ட்? என்ன கம்யூனிஸ்ட்னா என்ன சொல்லுங்க?
கம்யூனிஸ்டோட தமிழ் பதம் என்ன? எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து பேசுவாங்க. சரி, அது எனக்கு சேர்த்து தொழிலாளர் வர்க்கத்துக்காக நிக்கக்கூடியதுங்க. ஒரு போராட்டமே வாழ்வு அவங்களுக்கு. சரி, போராட்டம் மட்டுமே வாழ்வு. சரி, அது கூட ஒரு உண்டி கொடுக்கறதும் வாழ்வுதான். இப்ப என் கேள்வி என்னன்னா, இந்த பாலநிலம்னு சொல்றீங்க இல்லையா, இங்கதான் உங்களுடைய இதுல இருந்து ஒரு 2 சீட் தள்ளி இருக்குமா? ஆமா, அவ்வளவுதானே. 2வது பாத்திருப்பீங்க இல்லையா? அதுல என்ன இங்க இல்ல, இது இல்ல, இது பாலநிலம். அதுதாங்க பாலநிலம். அதுதான். அது என்ன? அது கட்சி அலுவலகம் தான். அது மேல என்ன இருக்கு? வாடகை கூட்டிருக்காங்க. யாருக்கு கூட்டிருக்காங்க? ஏன் யாருக்கு விட்டா என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பொது உடைமை கொள்கையை சொல்றீங்க இல்லையா, யாருக்கு விட்டுருக்காங்க? யார்? கிஷோர் கே சாமிக்கு இடம் வளத்துக்கு வாடகை கொண்டு. நான் ஏன் போறேன்? நான் ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேன்? நான் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அங்க யாருக்கு வாடகை கூட்டிருக்காங்க? யாரோ ஒருத்தர் மாதானா யாரோ ஒருத்தர் இல்லங்க. இல்லங்க, யாரோ ஒருத்தர் இல்ல, ரெண்ட் பே பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குதுங்க. யாரோ ஒருத்தர் இல்லங்க, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துருக்க நீ. சரியா? அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தொடர்ந்து நீ போராட்டம் நடத்திக்கிட்டு இருப்ப, கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு அப்படின்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவன் கார் பார்க் பண்ணோம், அத்தனை விஷயமும் இருக்குது. சரியா? அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வாரம் பார்க்குறீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அங்கே நடந்த போராட்டம் வேற, இங்கே நடந்த கோமாளி கூத்து வேற. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனுடைய தொடர்ச்சி இது கிடையாதுன்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்களே. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கரப்பாம்பூச்சி கட்சியா? அவனுடைய அதிகாரப்பூர்வமாக அவன் சொல்கிறானே, இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கு பார்த்து இந்த கூட்டம் வந்து உட்காந்துச்சுன்ட்டு அதிகாரப்பூர்வமாக அவங்க சொன்னது, நான் சொல்லலை. புரிஞ்சுதா? அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி இதை வந்து ஒரு ஒரு இதுவாக சொல்கிறீங்க? இல்லை, உணர்வுள்ள என்ன உணர்வு? சில அரசியல் கட்சிகள் வரதான் செய்யும். என்ன உணர்வு? இதுலயும் கிஷோர் கே சாமி ஆதரிக்கிற கட்சிகளோ, கிஷோர் கே சாமி போன்றவர்களுக்கோ இந்த போராட்டத்துல இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க எல்லாம் அந்த நேரத்துல எங்க இருந்தீங்கன்னு கூட தெரியல. நாங்க ஏன் வரணும்? நானாவது 2 நாள் அங்க போய் நின்று. அதை நீங்க நிப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடையாது, அதெல்லாம் போய் நிப்பீங்க. நீங்க உங்களுக்கு வேலை வெட்டி இல்ல, அங்க போய் நிப்பீங்க. உரிமைக்கான போராட்டம். என்ன உரிமை? என்ன உரிமை? உங்களை மாதிரி ஏளனமாவோ எடுத்தெடுப்புல ஒருத்தர் வந்து அவங்க யாரு போராடுறவங்க எல்லாம் நக்சல்ஸ், போராடுறவங்க எல்லாம் வந்து வேற ஒரு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. சரிங்களா? என்ன தேவையோ அதற்காக போராடி. என்ன தேவை? நீட்டு வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீட் எழுத முடியாது சார். நீட்டுங்க பயம் சார் மாணவர்களுக்கு. என்ன பயம்? ஒரு பாப்பா இறந்து போனதுல இருந்து வரிசையா எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த क्वेश्चन பேப்பர் லீக் ஆனது 21 பேர் இறந்து போயிருக்காங்க. 12வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். ஏன் இப்போ நீ ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு ஸ்டோரி வந்து, 2 நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரி நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்க பெற்றோர் வந்து அந்த ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உயிரை மாய்த்து கொண்டது. இல்லை, நீட் வந்து ஒரு பெரிய அச்சம். அதாவது நீட்டுன்ற ஒரு தேர்வு, நுழைவு தேர்வு இங்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்றது இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, எப்போ கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு இனிமே நம்ம போராடி. மேஜிக் ஃபார்முலாலாம் சொன்னாங்களே, நீங்கள் கூட அதுக்கு இது ஜல்ரா தட்டினீங்களே, அப்படியே மேஜிக் ஃபார்முலா நாங்கள் வந்து அது சரி பண்ணிடுவோம். நாங்கள் வந்த உடனே முதல் கையெழுத்து. காங்கிரஸ் அன்னைக்கு கூட்டணியில் திமுகவோடு இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் உட்கார்ந்து கண்டிப்பாக நீட்டை ஒழிச்சிருப்பாங்க. சரி, ஆமாம், அதுதான் உனக்கு தெரியும்ல காங்கிரஸ் இல்லைன்னு. அப்புறம் எப்படி நீ மேஜிக் ஃபார்முலா நீ ஓட்டு போட்டு சட்டமன்ற தேர்தலில் வந்தா? அன்னைக்கு எல்லாருமே முயற்சி பண்ண முடியல. காங்கிரஸ் கேள்வி ரொம்ப சிம்பிள். 2021 தேர்தல் நாடாளுமன்றமா சட்டமன்றமா? சட்டமன்றம். அப்போ சட்டமன்றத்தில் எங்கள் அப்பா வந்து உட்காந்தாருன்னா அப்படி சொல்லல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்தா வந்து நீட்டை ஒழிக்கிறோம்னா உதயநிதி அவர்கள் படுத்தா நீட்டை ஒழிச்சிருவாரு. இல்லைங்க, எங்க கிட்ட ரகசியம் இருக்குன்னு 24 ஓட்ட போடுங்க, ஜெயிச்சு பிரதமரா. 24 சொல்லல அவர். 21 நீங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு சொன்னது உதவாநிதி. சரி, அதுக்கு தான் முயற்சி எடுத்தாங்கல்ல. என்ன முயற்சி எடுத்தீங்க? வாங்க டெல்லிக்கு போலாம், எல்லா கட்சியும் சேர்ந்து வாங்க போலாம். டெல்லிக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? தாஜ்மஹாலை பார்த்துட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுவீங்க டெல்லிக்கு போயிட்டு? வெக்கமே இல்லாமல் அங்கே போய் நீ உட்காந்துக்கிட்டு நான் முதல் கையெடுத்து எங்கள் அப்பா வந்து முதலமைச்சர் ஆனாருன்னா முதல் கையெடுத்து எப்படியா போடுவேன்? இதே மக்கள் கேட்டாங்க. சொல்லலை, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல. சொன்னாரு, அது பேடிஎம் இருக்கு, வீடியோ எடுத்து போட்டோமா? அதில் வேற அப்படியே மைக் அப்படி எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இன்ஸ்டாகிராமில் போய் பொம்பளை காலை தேடிக்கிட்டு இருப்பேன் நைட்டில், எதாவது தெரியும் உனக்கு? வேற என்ன தெரியும் உனக்கு? இப்போ எங்களுக்கு தெரியும் நீ ஏன் சொன்ன சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அங்க போய் போராட்டம் நடத்துறேன் டிஷர்ட்டை மாட்டிட்டு ஜென்சி டிஎம்கே அவங்க இன்னைக்கு எதிர்க்கட்சி. ஏங்க அவங்க எந்த கட்சியா இருந்தா என்னங்க? சொன்னது யாருங்க சார்? இப்படி எல்லாம் நீங்க பேசி தான் ஏடிஎம்கே 3வது பிளேஸ் தள்ளிட்டீங்க. சரி, அதிகாரத்துல கொண்டு வந்து. சரி, நீங்க அப்படியே பேசி இப்படி குளத்தூர்ல கொண்டு போய் அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்களா ஸ்டாலினை? முக்காடு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, கையில கட்டிட்டு வந்துருக்காப்புல இந்த ஆளு வீட்டுல. இதான் உங்களுடைய சாதனை. என்ன பெரிய பேச்சு நான் கேட்குறேன். அப்போ நீட்டை எதிர்க்கிறேன், முதல் கையெழுத்து போய் சொல்லி தானே நீங்கள் வாக்கை வாங்கினீங்க, ஓட்டை வாங்கினீங்க. இன்னைக்கு வந்து அங்கே வாழல் இல்லமா அது வாழல் இல்லமா அங்கே போயிட்டு ஒரு டிஷர்ட்டை மாட்டிட்டு ஆளுங்களை அனுப்புறீங்களே? வெக்கம் இல்லை, மானம் இல்லை, ரோஷம் இல்லை? மாதேஷ், உங்களை கேட்கல,
அவங்கள பார்த்து கேட்கறேன். ரைட் கிஷோர், உங்களையும் கேட்கலாம். ஏன்? சரியா? இல்ல சொல்றேன், உங்களுக்கும் தகும். நீங்க வேற மட்டும் கொடுக்குறீங்க இதுக்கெல்லாம். எங்க மாணவர்கள் போராட்டம் நடக்கும்போது அங்கு திமுக மாணவர்களும் திமுக மாணவர் மாணவர்களா? என்னது 36 வயசுல ஜூலி வந்து மாணவரா? இல்ல ஜூலி கூட வந்து 2 அறவை காடுங்க, இதுங்கெல்லாம் மாணவர்களா? உங்களை எல்லாம் மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள். நான் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்கள்னு சொன்னா திமுக மட்டும் நான் சொல்லுங்க, அதிமுகவையும் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மக்கள். அதிமுகவில் ஜென்சியே இல்ல, தேவையில்லை. ஜென்சி அவங்க நாடகமும் போடல. எது சரியா? அவங்க ஜென்சி நாடகம் போடல. இனி நீ என்ன 36 வயசு 37 வயசு இருந்த இல்ல ஏற்கனவே இருந்த மூத்தவர்களே இனி இது இது எந்திரிக்காது போல தெரியுது, இனி அவ்வளவுதான் போல, இனி அவ்வளவுதான் வாழ்வு இல்ல போல அப்படின்னு எல்லாம் தடமாறி போயிட்டாங்க. யார் அந்த தடமாறி போனது? யார் தடமாறி? விஜயபாஸ்கர்ல இருந்து அத்தனை பேரும் போயிட்டாங்க. நீவே தனிப்பட்ட தேவைகளுக்காக போயிருக்கலாம். சரியா? அதிமுக என்பது அங்க இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க வந்து திமுக தொண்டர்களான கட்சி, தொண்டர்களால் உருவான கட்சி. சரியா? அதிமுகவும் அப்படித்தான். ஆனால் டிஃபரன்ஸ் என்னென்னா, திமுக இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள்னு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சர்வ வல்லமையும் இருக்குது, சர்வ சக்தியும் இருக்குது, அவங்கள மீறி எதுவும் நடக்காதுங்க. சரியா? இன்றைக்கும் ப்ளஸ் அதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா யார் அந்த பொறுப்பில் வந்து உட்காருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுவும் ஒரு காலம் வரைக்கும் அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த பகுதிகளில் அதுதான் இப்ப இல்ல மாறுது இல்ல, காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. எம்ஜிஆர் மாறுது இல்ல. இன்னைக்கு 27 மாவட்ட செயலாளர் எல்லாரையும் அனுப்பிட்டு கட்சி நடத்தும்ன்றது அது சரியா இருக்காது இல்ல. அது எல்லாரையும் அனுப்பிட்டாங்களா இல்லங்க? ஒரு ஜென்சி புரட்சி வெடிக்கிற காலத்துல இந்த நேரத்துல அதுக்கு டஃப் ஃபைட் இல்ல, மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க அரசியலுக்கு. அப்படின்னும் போது ரொம்ப வேகம் எடுக்கும் போது இப்போ அதுக்கு டஃப் கொடுக்கணும்னா பாருங்க, ஜென்சி டிஎம்கேன்னு ஒண்ணு உருவாகுது இங்க. என்னது 36 37 வயசுல வருத்தப்படாத வாலிபர் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஜென்சிக்கெல்லாம் எல்லாம். அவங்க எப்படிங்க ஜென்சி? இளைஞர்களை எல்லாரையும் ஒழுங்குபடுத்துவாங்க. அந்த மாதிரி இங்க யாரு இருக்காங்க? இருந்த சிங்க ராமச்சந்திரனும் வச்சு போயிட்டாரு. நான் சொன்ன எதையுமே கேட்கலன்னு போயிட்டாரு. ஒரு சிங்கை ராமச்சந்திரனை வைத்தோ இல்ல ஒரு விஜயபாஸ்கரை வைத்தோ ஒரு கட்சி கிடையாது. சரியா? திமுகவிலையும் அப்படித்தான். திமுகவிலே அப்படி கிடையாதுங்க. திமுகவுல நீண்ட காலமா இளைஞரணி, அதனுடைய நீட்சியா இப்ப வந்து ஜென்சி டிஎம்கே. இளைஞரணி தலைவர் யாரு? திரு உதயநிதி ஸ்டாலின். வயசு என்ன? இருந்துட்டு போட்டுங்க. ஆனாலும் அவர் ஆர்கனைஸ் பண்ணாரா இல்லையா? இருங்க, இளைஞரணி மாநாடுன்னு எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு தேர்தலுக்கு முன்பு. கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். வயசு என்ன? இல்ல, நம்ம வந்து ஒரு பேருந்து பயணமா போயிட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணோம். திரு எடப்பாடி பழனிசாமி. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இருக்கட்டும். என்ன ஏஜ் என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. ஏன் என்ன? 50 வயசாக போகுது. ஒரு 42 வயசு ஆகும் அவருக்கு. 42 வயசா? 10 வருஷம் முன்னாடி போய் டைம் மெஷின் மாதிரி 10 வருஷம் முன்னாடி போயிடுவீங்களா நீங்க? சரி, அவரு எங்க தான் இருக்காரு இன்னமும்? அவர் எங்க இருக்கட்டும், எங்க எல்லாம் போட்டோம், அது என் பிரச்சனை கிடையாது. சரியா? நான் கேட்குற கேள்வி என்ன, அவர் வயசு என்ன? அவர் எப்படி ஜென்சி வருவாரு? நீங்க ஜென்சின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய நபர்கள் யாரு? எல்லாமே இந்த 36 37 38 வயசு என்ன இந்த முத்தின பீசிங்களெல்லாம் கொண்டு வந்து நீ குறை வச்சுக்கிட்டு இதுங்களை வச்சுக்கிட்டு நீ வந்து ஜென்சின்னு டிஷர்ட்டை போட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நீ 4 படம் காமிச்சா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள்? உனக்கு அறிவு இல்லையா? இல்லை உன்னால புரிஞ்சிக்க முடியலையா? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லை? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாதிரி ஒன்று வருது. அதே போல் E20ன்னு ஒன்று, எத்தனால் அந்த கலவை பெட்ரோலுக்கு எதிராக ஒரு டீம் ஒன்று உருவாகுது, ரிசர்வேஷனுக்கு எதிராக. அது மாதிரி எல்லாருமே இளைஞர்கள் அங்கங்கே உருவாகும் போது இதனுடைய தேவை இருக்குன்னு ரொம்ப முன்கூட்டியே ரொம்ப வேக வேகமா டிஎம்கே அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, தயார்படுத்துறாங்க. வாக்கு வங்கியே அங்க போயிடுச்சு. நீ ரெடியா என்ன பண்ண போற? வாக்கு வங்கியே உங்ககிட்ட இல்லையே. மறுபடியும் ஒரு புத்துணர்வு பெற வேண்டும்ன்றதுக்காக இந்த கோமாளி கூத்த வச்சு நீ பெறுவியா? நானும் சொல்றேன், இங்க ஒண்ணுமே வாழலையேங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் எதுவுமே இல்லையா? என்னங்க இருக்கிற 47 ஜெயிச்சதுலயே ஒரு 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ விட்டோம். நான் என்ன கேக்குறேன்னா 10 எம்எல்ஏ போட்டோமே. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். சரியா? வேற ஒரு ஜனநாயகத்துல 2 கட்சி இருக்கணும், இல்ல 3 கட்சி இருக்கும், பல கட்சிகளும் தாவேகாவும் இருக்கு. இப்போ டிஎம்கேவும் தாவேகாவும் எப்படி சொல்லுவீங்க? அவங்க தான் போட்டிக்கு டிஎம்கே மட்டும் தான் டார்கெட் பண்றாரு திரு விஜய் அவர்கள். அது அவருடைய அரசியலுக்காக அவர் பண்றாரு. என் கேள்வி என்னன்னா, திமுகவுடைய அரசியலில் இருந்து மாறுபட்ட எந்த அரசியலை தாவேகா முன்வைத்திருக்கிறது? அவங்க சொல்லக்கூடிய அதே மதச்சார்பின்மை, அவங்க சொல்லக்கூடிய பாஜக கொள்கை எதிரி, என்ன அவங்க சொல்லக்கூடிய சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு, இப்படின்னு தானே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசியலை திமுக இவ்வளோ நாட்களாக கொண்டு போச்சு. இன்னைக்கு அதை விட பெட்டரா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஸ்டாலின் அவர் ஒரு இஸ் ஓல்டு. சரியா? வயதாகிடுச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தலைவர் அப்படின்னா அங்கே உதவாநிதி இருக்காப்புலன்னு வைங்க. இப்போ உதவாநிதிக்கு எதிராக நீங்கள் யாரை வைக்கிறாங்க? இங்கே விஜயை வைக்கிறாங்க அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே அரசியலை பேசுகிறார்கள்.
2 பேர் பேசுறதுலயும் மாறுபட்ட அரசியல் கிடையாது. அவங்களுக்குள்ள பாருங்க ஒரு போட்டி அரசியல்ல திமுக vs தாவேகா போட்டி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். சரி ஏங்க இங்க களத்திலே இல்லைங்க, தீய சக்தினாவது அவங்களுக்கு ஒரு பேராவது ஒரு விமர்சன பார்வையை வைக்கிறாங்க. அது பேர் இல்ல, அது அவங்களோட டிஎன்ஏ. ரைட்டுங்க, அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அவங்க தீய சக்தியா இருந்தா அவங்களுக்கு 2வது இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, தூக்கி 3வது 4வது இடம் போட்டிருப்பாங்க. அவங்க 2வது இடம் இல்லையே, அவங்க 2வது இடம் கொடுக்கப்பட்டாலும் இன்னைக்கு எதை வைத்து அவர்கள் 2வது இடம் வந்தாங்களோ அவர்கள் எல்லாரும் அங்கேருந்து நகர்ந்துட்டாங்களே. கம்யூனிஸ்ட் இல்ல, காங்கிரஸ் இல்ல, இதே ஸ்டாலின் தானுங்க இப்படி காமிச்சாரு. காங்கிரஸை வச்சுக்கிட்டு காங்கிரஸை வந்து கவுத்துட்டோம், எங்க பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்கு இப்படின்னாரு. அங்க இருந்து ஒரு எம்எல்ஏ கூட அவங்க தாவேகா போல, ஒரு எம்எல்ஏ கூட. ஆனா இங்க ஏங்க அவன் தான் போய் கூட்டணியே வச்சுட்டாங்க. அவர்கள் சொல்றாரு பாத்தீங்களா முதலமைச்சர், தீய சக்தி தீர்ந்து போன தூர்ந்து போனன்னு ஏதோ சொல்றாரு ஏடிஎம்கேவை. இது வரைக்கும் நாம பதிலுக்கு யாருங்க தீர்ந்து போன தூர்ந்து போன அதான் நம்ம சொல்றோங்க. கேட்டுக்கணும்ல, பதில யார் சொல்லணும்? தேர்தல் போது தான் நம்ம சொல்லணும். சரியா? இவங்களுக்கு எகிரி நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப ஆடி மாசம் தூர சக்தி, ஆடி போற சக்தின்றாரு, தீர்ந்து போன சக்தின்றாரு. சொல்லட்டுங்க, இல்லவே இல்ல காணோன்றாரு. அந்த பக்கம் செங்கோட்டை அங்க உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டாரு போல தெரியுது. எல்லாரையும் யாரை கூப்பிட்டுக்கிட்டாருன்னு நமக்கு தெரியும். பேட்டர் என்னன்னா, இங்க நீங்க ஆடி மாசம் இல்லையா, இது ஆடி காத்துல அம்மியும் பறக்கும்ன்ற மாதிரி குப்பை போய் கோபுரத்து மேல ஒட்டிக்கும், கலசம் கீழே கீழே விழும் காத்து தாங்காம. சரியா? அதனால குப்பை கலசம் ஆயிடுமா இல்ல கலசம் குப்பை ஆயிடுமா? அப்படி கிடையாது. யார் வேண்டாம் இல்லை வேணாலும் பேசிட்டு போகலாம். நம்ம சொல்றது என்ன, அதிமுக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பெருவாரியாக இல்லைங்க. இங்கேயாவது 36 உங்க வாதத்துக்கு வரேன், இங்கேயாவது 36-37 வயசுல ஜென்சின்னு சொல்றாங்க, டிஎம்கே ஜென்சின் எல்லாம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் உருவாகுது, ஆர்கனைஸ் பண்ணிட்டு. ஜென்சியே கிடையாது. ரைட்டுங்க, அவங்க ஜென்சி இல்லாம கூட இருக்கட்டுங்க. அவங்க அணி திரட்டுறாங்க. இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? நீங்க அந்த கிரிஞ்சு வேலையை பண்ணி உங்களுக்கு ஓட்டு வரப்போறது இல்ல. ஜூலி முகரைக்கு 4 ஓட்டு வருமா எக்ஸ்ட்ராவா? இதெல்லாம் வராது. ஜூலின்னு ஒரு பர்சனை வச்சுக்கிட்டு நீங்க டிஎம்கே ஜென்சியா கொண்டு வர வேண்டாம். அதுதான் நானும் சொல்றேன். அதை நீங்க பண்றீங்க, நான் பண்ணல. சரியா? இந்த வகையராக்களை வச்சுக்கிட்டு நீ உனக்கு ஓட்டு வர, உன் ஓட்டு அங்கிருந்து வந்து விஜய்க்கு பக்கம் போயிடுச்சு. இது நாள் வரைக்கும் நீங்க எதை அதிமுகவை என்ன சொன்னீங்க? பாஜகவுடைய கைப்பாவை, சங்கிகள் பக்கம் இருக்காங்க. சரியா? இப்படிதான் நீங்க பேசிட்டு வந்தீங்களா? இப்போ அந்த ஓட்டு அப்படியே தான் இருக்கு. அதிமுகவுடைய ஓட்டு அது என்ன குறைந்த அப்படியே இருக்கான்றது நம்ம தேர்தல் நேரத்துல தெரியும். ஆனா அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் சாரசாரியா கும்பலா எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. ஆமா, சேர்னிங் இருக்கும். நீங்க ஆனா இந்த பக்கம் அந்த மாதிரி நடக்கல, டிஎம்கே பக்கம். ஆமா, நடக்கல. அதுதான் நான் சொல்றேன். அந்த பக்கம் கட்சி கட்டுப்பாடா இருக்கு, அதிமுகல சலசலப்பு இருக்கு. ஆனா இங்க வாக்கு வங்கி இல்ல, இது நவந்துருச்சு. எந்த இதுல சொல்றீங்க நீங்க? மைனாரிட்டி, இன்னைக்கு மைனாரிட்டிஸ் அதிமுக திமுக பக்கம் இருந்த மைனாரிட்டிஸ் இருந்தாங்க. தேர்தல் நடக்கும்போது தான் உங்களால அதை சொல்ல முடியும். அதுதான் நான் இப்பவே கணிச்சு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க கணிச்சு எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க உங்க கணிப்பு எங்க வருது? நீங்க ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்னு உட்கார்ந்து பேசுறீங்க. நீங்க தான் ஸ்டாலின் வருவாரு. நீங்க என்னாச்சு குளத்தூர்ல நக்கிட்டு போச்சு? நான் அப்படி சொல்லல சார். நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் தான் வருவாரு, தூக்கி வைக்க போறாரு. நீங்க நக்கிட்டு போச்சு. வெற்றி தோல்வி ஸ்டாலினுக்கே தூக்கி வச்சிட்டாங்களே. ரைட், ஒரு தோல்வி வந்து ஒரு யாருக்குமே, நீங்களும் அங்க நடக்கிற நிகழ்வு மாதிரி அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கிண்டல் பண்ண வேண்டாம். யாருக்குமே தோல்வி வந்து வெற்றியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது, தூக்கி தூர போட்டுருவோம். அதுதாங்க, நான் யாரையும் கிண்டல் பண்ணல. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரியா? இன்னைக்கு மைனாரிட்டிஸ்க்கு ஆப்ஷன் இருக்கா? 2 ஆப்ஷன் இருக்கா? ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் திமுக. இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? 2 பேரும் ஒரே அரசியலை தான் பேசுகிறார்கள். ரைட், கரெக்டா? அப்ப மைனாரிட்டிஸ் வந்து ஏடிஎம்கேவுக்கு இல்லவே இல்லை அப்படின்றத சொல்ல வரீங்க. அப்ப எப்படி போட்டாங்க? எங்க ஓட்டு போட்டாங்க? சோ மைனாரிட்டிஸ் ஓட்டு கிடையாது. இப்போ இல்ல, 2017ல இருந்தே இல்லங்க. அந்த பேஸ் ஓட்டுன்றது ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கான பேஸ் ஓட்டு அவங்க 2 பேருக்குமே காணாம போச்சுங்க. அதான் சொல்றேன். 1,30,00,000 வாக்குகள் திமுகவுல அதை விட அதிகமா 1,45,00,000 50,00,000 வாக்குகள் வச்சுப்போ. ஆனா இந்த 1,50,00,000 வாக்குகள் என்பது திமுகவுக்கு எங்கிருந்து வந்தது? டிஎம்கேவோட ஓட்டு, காங்கிரஸோட ஓட்டு இருந்தது, கம்யூனிஸ்டோட எவ்வளவு ஓட்டு பிரிக்கலாமா, தரம் பிரிக்கலாமா, அது மாதிரி. ஏங்க அதுவே ஒரு சீட்டு 2 சீட்டு கட்சிங்க. எது அவங்க எல்லாம் அவங்க இருந்தவங்க அவங்களே அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எதுக்கு அதை வாங்கிட்டு இப்படி ஆக்ஷன் காமிச்சாரு காங்கிரஸ் வந்துருச்சுன்னு? அப்புறம் எதுக்கு 28 தொகுதி கொடுத்த? முட்டாளா நீ? அவன் தான் ஒரு ஓட்டு கட்சினா அவனுக்கு எதுக்கு நீ 28 தொகுதி கொடுத்த? மேல எவ்வளவு நாள் உங்க வெறுப்பு வேணுமோ உங்க மண்டை முழுக்க இருக்கு, உங்க தலை முழுக்க இருக்கு, இருந்துட்டு போட்டோம். ஏங்க என் தலையில மூளை இருக்கு, அதனால இருக்கு. சரியா? உங்க தலையில இல்ல, அது என் பிரச்சனை கிடையாது. நீங்க முரசொலி பிடிப்பீங்க, அது என் பிரச்சனை கிடையாது. இப்ப நான் கேட்கறது என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க. திமுகவுடைய வாக்கு வங்கி என்பது என்ன? திமுகவுடைய கோர் ஓட்டு
திமுகவோடு இல்ல திமுகவோடு காங்கிரஸ் இருந்ததுனாலதான் வெற்றி பெற்றது. ஆமா, சரி. அது உங்களுக்கு தெரியுது. காங்கிரஸ் இல்லாம திமுக எவ்வளவு தேர்தல் காங்கிரஸ் இல்லாமல் வெற்றி பெற 2014 எல்லாம் வெற்றி எங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பெற்றது? 2014 எங்க வெற்றி பெற்றது? திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் தேவை கிடையாது, காங்கிரஸுக்கு தான் திமுக தேவை தமிழ்நாடு. அப்புறம் எதுக்கு இது ஆக்ஷன்? அன்றைக்கு அது தேவையா இருந்ததுங்க, அதை சொல்றாங்க. அன்றைக்கு இல்ல, என்றைக்குமே அதான் தேவை. காங்கிரஸ் இல்லாம எந்த சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். இங்க யாருமே கூப்பிட்டு கூட வரலீங்க. கூப்பிட்டு வராமே போட்டாங்க. என் கேள்விக்கே எதுவுமே பதில் சொல்லாம அடுத்த விஷயத்துக்கு தாவறீங்க. நான் அடுத்து இல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு? இனி அதான் நடக்க போகுது. இனி எல்லாம் வேணாம். இது வரைக்கும் இனி பார்க்க தான் போறோம் நம்ம. இது வரைக்கும் கேட்டா இனி பார்க்க தான் போறோம். நீங்க பாருங்க, பார்க்காம போங்க, கவுந்து படுத்துக்கோங்க. ஏன் பிரச்சனையா அது? இப்ப வரைக்கும் என்ன நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நான் சொல்றேன் கொஞ்சம் எனக்கு கேள்வி. நான் தான் அடுத்த கேள்விக்கு வந்துட்டேனே சார். அது நீங்க வந்துட்டீங்கன்னா நான் வந்துட்டேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது போங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றது? காங்கிரஸின் தேவை இனி திமுகவுக்கு தேவையில்லை, சரிங்களா? அது காங்கிரஸ் முடிவு பண்ணிடுச்சு. காங்கிரஸ் சரியா? அதாவது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அவன் செருப்பால் அடிச்சதுனால செருப்பு பிய்யல, ஏற்கனவே பெஞ்சிருந்த செருப்பால தான் என்ன அடிச்சான்ற மாதிரி காங்கிரஸ் இன்னும் தேவையில்லைன்னா நீ தேவையில்லைன்னு நீ என்ன சொல்றது? அவன் தான் போயிட்டானே அந்த பக்கம். சரியா? இப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள். காங்கிரஸ் இல்லாம திமுக எந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு? சரி, அது முடிஞ்சிருச்சு. திமுக முடிஞ்சிருச்சு. திமுக முடியலைங்க. திமுக இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. எங்க எதிர்க்கட்சி இன்னைக்கு அப்போசிஷன்ல அவங்க தான் ஸ்ட்ராங். ஜூலி வச்சுன்னா சார், நீங்க வெறும் ஜூலியோட இந்த விவாதத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்க உங்க கட்சியை ஜூலி வச்சு நடத்துறீங்க? திமுகவுடைய ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். அவங்க உறுப்பினர்னே அவங்க உறுப்பினர்னே எனக்கு இப்பதான் தெரியுது. நீ உங்க கட்சியே ஜூலியை வச்சு நடத்துறீங்களே, ஜுரந்தர். அதே உங்களுக்கு புரியல. ஜூலி ஜுரந்தர். ஏன்னா அது அங்க போய் உட்காந்து திமுகவுக்கு இன்னும் கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது. அது பண்ற ஏதாவது ஒன்று உருப்பிட்டு இருக்கா? அந்த பெரம்பூர்ல போய் இந்த வாடா என்னாச்சு? பெரம்பூர் பக்கத்தில் குளத்தூர்னு நக்கிட்டு போச்சு. சரியா? இப்போ எதுக்கு இது? நீ யதார்த்தத்தை புரிஞ்சிக்க. அதிமுக யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு நல்லா தெரியுது. சரியா? தாங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம். இது உண்மை. ஏன் அதாவது உண்மைப்பட்டவர்தான் ஒத்துக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். உதயநிதி முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? விஜய் முன்னிலைப்படுத்தப்பட்டு இவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார், இவர்கள் எல்லோரோடையும் கம்பேர் பண்ணும்போது. சரியா? இதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுட்டோமா நம்ம? ஒன்று. ரெண்டாவது என்ன? வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாமலேயே போய் அங்கே ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிறார்கள் என்றால் இது விஜயோடைய செல்வாக்கு மட்டும் கிடையாது. இது இந்த இரண்டு இயக்கங்கள் மீது இருக்கக்கூடிய சலிப்பு. இதுக்கு நீ இன்ஸ்டாகிராம் 1000 கதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போனாலும் அது உண்மை கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்லையும் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா ஏஜ் குரூப்லையும் நீங்க வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள். இதை உள்வாங்கிக் கொள்கிறது அதிமுக. இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். இதை உள்வாங்கிக் கொள்கிறது அதிமுக. இல்லைங்க, நான் எந்த அடிப்படையில் இந்த கேள்வி கேட்டேன்னா, ரைட்டு, டிஎம்கேவில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்து இதையெல்லாம் சமாளிக்க அவங்க தயாராயிட்டாங்க. எப்படி? இருங்க நான் சொல்றேன், முழுசா கேளுங்க சார். முதல்ல இன்னைக்கு பாருங்க, அடுத்த தலைமுறை சினிமா நடிகர் கூட தனுஷ் ஒரு கூட்டத்தோட வந்துட்டாரு. அந்த பக்கம் பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் பேச ஆரம்பிச்சாரு. இவங்களை பார்த்து லட்சக்கணக்கான படம் பார்க்க போறாங்க. புது பிளேயர்ஸ் வரும்போது ஏடிஎம்கே நிலைமை என்ன ஆகும்னு நான் கேட்கிறேன். நீங்க ஒரு சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச் ஏற்படுது அப்படின்னும் பொழுது இதை நீங்கள் ஓவர் நைட் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஓவர் நைட் டிஷர்ட்டை மட்டும் வந்து ஜென்சின்னு போய் உட்காந்து நடந்துருமா? மாறாது. சரியா? அப்போ நீங்கள் இளைஞர்களை கொண்டு வந்து ஆகணும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் கிடையாது, தெரியுது. இருங்க அதை ஆப்ரேட் பண்ற சிங்க ராமச்சந்திரன் மாதிரி ஆட்களை வச்சிருக்கணும்ல. யாரையுமே இழுத்து வச்சு அவரு ஒரு நல்ல ஆர்கனைசருங்க. இன்னொன்னு யாரையுமே சிறுமைப்படுத்தல. ஆனா யாரையுமே நீங்க இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது. சரியா? இப்போ ஒருத்தர் நவர்றாருன்னா அங்க இன்னொரு 4 பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதான் நான் பார்க்கறேன். தெரியல, அந்த தோற்றமே அங்க தெரியல. திமுகல தெரியுது எனக்கு. திமுகல எங்க தெரியுது? உங்களுக்கு தெரியலையா? தனி ஒரு டீம் அது பாட்டுக்கு செயல்பட்டு கொண்டு இல்லங்க. அந்த ஜென்சி டிஎம்கேன்னு திரு டிஆர்பி ராஜாவோ திரு உதயநிதி அவர்களோ அன்பில் மகேஷோ டிஷர்ட் போட்டு உட்காரல. அவங்க ஒரு டீம் செயல்பட விட்டுட்டாங்க. அந்த டீம் செயல்பட்டாங்க. அந்த டீம் என்ன சிரிப்பா சிரிக்குது.
அந்த டீம் கிரிஞ்சு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு புரியலையா அது? அதுவாது கிரிஞ்சு மாதிரி தெரியுது, உங்களுக்கு ஒண்ணுமே அந்த தெரியல, கிரிஞ்சுக்கு ஆளே இல்லையங்க. ஏங்க அந்த கிரிஞ்சுக்கு ஆளே இல்லாம இருக்கலாமுங்க, சும்மாவே இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தான் தேர்தலா இருக்கு. உங்களுக்கு புரியலையா என்ன சொல்றேன்னு? நீங்க ஓவர் நைட்ல மாத்த முடியாதுங்க. அதை முதல்ல இவரை ஆட்சி செய்ய விடணும். இவர் ஒரு 6 மாசம் இல்லை 1 வருஷம் ஆட்சி செய்யட்டும். இவர் ஆட்சி செய்தால் இந்த ஆட்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு காவேரி சம்பந்தப்பட்ட அந்த விவாதம் நடைபெற்றது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அந்த விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தது. அதுல விஷயம் தெரிந்து பேசிய ஒருத்தர் அப்படின்னா யாரை சொல்ல முடியும்? நீங்க அங்க 3 பேர் பேசினாங்க, முக்கியமான நிறைய பேர் பேசினாங்க. உதயநிதியோ முதலமைச்சரோ விஷயம் தெரிஞ்சு பேசினாங்களா? இவர் அப்பாவை காணோன்றாரு, அவர் பொண்டாட்டியை காணோங்கிறாரு. இதெல்லாம் ஒரு விவாதமா சட்டமன்றத்தில்? அப்போ ரொம்ப தெளிவா நாம இங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கோம். சரியா? மக்களை நம்ம குறை சொல்ல முடியாது, குறை சொல்லவும் கூடாது. அது அதிமுகவோட பாணியே கிடையாது என்றைக்குமே. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இது வரைக்கும் அதிமுக வரலாறில் சந்திக்காத ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதாவது ஆட்சியை 2 முறை தொடர்ந்து இழந்தது கிடையாது. அப்போது அதை உள்வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதனால் தோத்தோன்றதை உள்வாங்கிக்கணும். முதல்ல நம்ம தோக்கலை, ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கோம். விஜய் எஸ் எஃபெக்டிவ்லி ரீப்ளேஸ் டிஎம்கே. திரும்பி சொல்றேன் அந்த வார்த்தையை, ரீப்ளேஸ் டிஎம்கே. பலர் வந்து இதோடவே வெளியேறிய நபர்கள், நான் சொல்றேன் வெளியேறியவர்கள் குற்றச்சாட்டு தான் வைப்பாங்க. ரைட்டு, நான் இந்த இளைஞர்கள் புதுசா வந்துட்டாங்களே, நிறைய ஜென்சி வந்துருச்சுன்றது தான் விவாதம். பட் இருந்தாலும் ஏடிஎம்கே பத்தி சொல்றதுனால நான் இதை வைக்கிறேன். அவங்க பெரும்பாலும் எப்ப இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்களாம், நம்ம தொடர்ச்சியா தோல்வி அடைகிறங்க, நம்ம இந்த ஃபார்முலாவை மாத்துனுங்க, இந்த ரூட்ல போலான்னு இவங்கெல்லாம் யார் சொன்னாலுமே எடப்பாடி கேட்டுக்கலன்ற ஒரு வாதத்தை அவங்க எல்லாருமே சொல்றாங்க. எதையாவது கேட்டிருந்தால் நம்ம குறைஞ்சபட்சம் விஜயோடு சேர்ந்து இருந்தால் கூட, விஜயை கூட்டணியில் வைத்திருந்தால் கூட அவரோட பலம் என்னன்றது கூட நம்ம தெரியாம மறைச்சிக்கலாம் அப்படின்னு கூட ஏடிஎம்கே தரப்புல பலர் சொன்னதாக சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியில போகும்போது சொல்லக்கூடியதுதான். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா இருக்கு, கரெக்டா இருக்குல்ல, மேட்ச் ஆகுது. ஓ, ஏன் எடப்பாடி லாஜிக்கா கூட இருக்கலாம். ஆனா எடப்பாடி இதை செஞ்சிருந்தா இது இப்படி நடந்திருக்காதுல்ல. லாஜிக்கா இருந்தாலும் கூட இதெல்லாமே போஸ்ட்மார்ட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரியா? நாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை எப்படி சரி செய்யணும் தான் நம்ம யோசிக்கணும். அப்போ சரி செய்யணும் யோசிக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் பெட் என்ன? நீங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்களை மேலே கொண்டு வருவது தான். ரைட்லி பாயிண்டட் அவுட். சரியா? அப்போ அதுவும் தெரியல, உங்களுக்கு தெரியல. இருங்க சார், நான் முதல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியல ஏங்க? சரி, நீட் போராட்டம் நடந்துச்சு இல்ல, காக்ரோச் ஜனதா டெல்லியில் நடத்தினாங்க, இங்க தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நடத்துச்சு இல்ல, ஏடிஎம்கே எங்கங்க எங்க போனாங்க? அவங்களுடைய பிரசன்ஸ் எங்க? டெல்லியில் நடந்த போராட்டம் என்ன? அவங்க நீட்ல நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணுங்க, அமைச்சரை ராஜினாமா பண்ணுங்க. ஃபேர் நீட். சரியா? ஆமா. சரியா? இங்க நடந்த பிரச்சனை என்ன? இவங்க நீட்டே வேணாம்னு சொல்லி போறாங்க. சரி, ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு என்ன? நீட் அவசியம் இல்லை. எங்க போராட்டத்துக்கு வந்தாங்களா ஏடிஎம்கே? ஏன் போராட்டணும்? ஏங்க அதுதாங்க கட்சி. ஏன் போராட்டணும்? ஏங்க நீட்ன்ற ஒரு மித்த குரல்ல எல்லாரும் உட்காரும் போது நம்ம 8 ஆண்டுகளுக்கு முன்னர் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற நீட் 8 தேர்வுகள் நடந்துருச்சு. 4 தேர்தலை இதை வச்சு ஓட்டியாச்சு. இன்னும் எத்தனை தேர்தலை ஓட்ட போறீங்க? எவ்வளவு நாளைக்கு மக்களை ஏமாத்த போறீங்க? இந்த ஏமாற்று அரசியலை ஏன் அதிமுக செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? இல்ல, அதுல பிரசன்ஸே இல்லையே, நீங்க செய்யறதே ஏமாற்று அரசியல்ன்ற நானு. நீ செய்யறதே ஏமாற்று அரசியல் இல்ல. ஆக்டிவிட்டிஸ் இல்லாம போனீங்கன்னா, உங்களுடைய செயல்பாடே ஒண்ணுமே நடக்கலன்னா, இல்ல நீங்க தெரிய மாட்டீங்க. அப்புறம் தனுஷ் வருவார், தனுஷ் ஒரு கூட்டத்தில் நிப்பாரு, பிரதீப் ரங்கநாதன் ஒரு கூட்டம், பாரஞ்சித் ஒரு கூட்டம், எல்லாருமே அங்கங்க ஒரு எங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜிபி முத்து ஒரு கூட்டம். ஏன் நாளைக்கு மாதேஸ்வர கட்சி ஆரம்பிக்கலாம். சரியா? அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏடிஎம்கே அடிபட்டு போயிடுங்க இப்படி போனா. கிடையாதுன்ற நான் இப்பவும் திரும்ப அதான் சொல்றேன். நீங்க அதிமுக சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா? வேண்டும். ஆனால் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்ல, அதாவது இந்த நீட் பிரச்சனை அப்படின்றதுல ஒரு கொள்கை முடிவு அதிமுக எடுத்திருக்கிறது. ஆனால் நீட்டை வைத்தே நீ இந்த 4 தேர்தலை ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது. இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். நடக்கட்டும், அது பிரச்சனை இல்லைன்றீங்களா ஏடிஎம்கே? அப்படி சொல்றீங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு ரொம்ப சிம்பிள். ஆமா, நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் நீ இந்த போராட்டம்னு நீ உட்கார்ந்து ஊரை ஏமாத்தாத. ஏன்னா நீ சொன்னவங்க எல்லாமே இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்க? நீ உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டு மத்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து விட்ட பின்னர் நீ எப்படி மாற்ற முடியும்? இன்னைக்கு என்ன தேர்தல் இருக்கா? பட் இந்த போராட்ட வடிவில் தான் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய உரிமையை, ஜல்லிக்கட்டு கதையே வேற. ஜல்லிக்கட்டுடைய கதை என்ன? அங்கே ஒருமித்த கருத்தோட ஆளுங்கட்சியோட துணையோட ஒரு போராட்டம் என்று அவர்கள் நின்று அது ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. நீட் அப்படி கிடையாது. இது கொள்கை முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. என்ன 2021 தேர்தலில் நான் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு என்று சொல்லி உதயநிதி வாக்கு சேகரித்தார்.
இத்தனைக்கும் இன்னொன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதிமுகவுக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் நீட்டுக்கு ஆதரவாக போடுற ஓட்டு அப்படின்னு சொன்னார். சரியா? 41% ஓட்டு வாங்கிட்டாங்க. அப்போது 41% மக்கள் உங்களுடைய கூற்றுப்படியே ஓட்டு போட்டத்தில் 41% மக்கள் நீட்டுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். சரியா? அப்போது இது ஸ்பிளிட் வெர்டிக்கலி. இருந்தாலும் அதிமுக என்ன சொல்கிறது? நாங்கள் கொள்கை அளவில் நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ரோட்டில் வந்து நின்று நீ கெட்ட கெட்ட வார்த்தையில் பிரதமரை திட்டியோ இல்லை நீ உதார விட்டுக்கிட்டோ நீ நீட்டை ஒழிக்க முடியுமான்னு முடியாது. அப்ப யாரை ஏமாத்துற? உண்மையில யாரும் விழிக்கலைங்க. அந்த பிரசன்ஸ் இருக்கணும்னு நினைச்சு யாரை ஏமாத்துறீங்க? பிஜேபி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது. தமிழ்நாட்டுல அந்த டீம் உட்காரும் போது டிஎம்கே அந்த இடத்துல பிரசன்ஸாவது காட்டுறாங்க. எப்படி காட்டுனீங்க? எழுந்து வெளில போங்கடான்றான் உங்களை. நீ வராத, கிட்ட வராத, எழுந்து வெளியில போன்றான். இல்லைங்க, அந்த அடையாளம் தாங்கி வராதன்னாங்க. அதுக்கு முன்னாடி மாணவர் அணி தலைவர் இல்ல அவங்க வீரமணின்னு நினைக்கிறேன் அவங்க மேடம், அவங்க எல்லாம் பேசும்போது ஸ்பேஸ் கொடுத்தாங்க. டிஆர்பி ராஜா வந்தாரு, ஸ்பேஸ் கொடுத்தாங்க. என்ன அடையாளம் வேண்டாம்னு சொன்னாங்க? அந்த டி-ஷர்ட் அடையாளம் வேண்டாம். டி-ஷர்ட்ல என்ன அடையாளம்? ஜென்சி டிஎம்கேன்னு இருந்துச்சு. டிஎம்கே. இந்த டிஎம்கேன்ற அடையாளம் வேண்டாங்கறாங்க. ஏன் சொல்றாங்க? நீ வராத அடையாளம் வேணாங்க, நாங்க ஜென்சி ஏடிஎம்கேன்னு வந்தா கூட அது கூட வேணாம்னு தான் சொல்லிருப்பாங்க. ஏன் வர போறாங்க? அவங்க ஏங்க 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறாங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. திமுகன்ற அடையாளம் வேண்டாம் என்று ஏன் சொல்கிறார்கள்? திமுக அடையாளம் வேண்டாம், ஒரு கட்சி அடையாளம் வேண்டாம். இங்க அதுக்காக திமுகவே வேண்டாம். திமுகவை தமிழ்நாட்டுல பிரிக்க முடியாது சார். நீங்க யாரு நினைச்சாலும் தமிழ்நாட்டுல கண்டிப்பா பிரிக்க முடியாது சார். கரப்பாம்பூச்சி என்பது மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறமும் இயங்கும். உண்மையான கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னா அது திமுக தான். சரியா? அதனால நான் வந்து திமுகவை யாரும் பிரிக்க சொல்லல சார். இந்த கரப்பான் பூச்சி ஒரு மத்திய அரசு, ஒன்றிய அரசையே நிலைகுலை வைத்து இன்னைக்கு ஒரு அமைச்சரையே திரும்ப பெற அளவுக்கு பண்ணிருக்குது அந்த கரப்பாம்பூச்சி. எந்த கரப்பாம்பூச்சி? டெல்லியில் நடந்த ஒரு அது வேற கரப்பாம்பூச்சி. அது பாத்ரூம் கரப்பாம்பூச்சி, இது கக்கூஸ் கரப்பாம்பூச்சி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? நாம இங்க நம்ம சொல்ல வருது என்னன்னா, திமுக வேணாங்கிறாங்க. திமுக எஃபெக்டிவா முன்னெடுத்த அத்தனை பாலிடிக்ஸையும் இன்னைக்கு விஜயோட கட்சி முன்னெடுக்குது. இல்ல கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி மாதிரி ஒரு கட்சி வந்து முன்னெடுக்குது. சரி, திமுக எதுக்கு? இல்ல திமுக முன்னெடுக்கிற அத்தனை விஷயத்தையும் தாவேக்கா இன்னைக்கு செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதிர் அரசியலா யார் பண்ணிருக்கணும்? ஏடிஎம்கே தானே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பிரசன்ஸ் இருக்கா? ஏங்க எங்க பிரசன்ஸ் காட்டணும்னு இருக்குல்ல. நீங்க தேவையே இல்லாம கட்சி நிர்வாகிகள் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினா கூட அதுல முகம் தெரிந்த தலைவர்கள் உட்கார்லீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூப்பிடுறாங்க, போலீங்க, யாருமே போலீங்க. அந்த முகம் இதுதான் ஏன் நடக்குதுன்னா, இந்த முகம் தெரிந்த தலைவர்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, இவர்கள் எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் சமகாலத்தில் பயணித்தவர்கள். சரி. ஸோ என் கூட இருந்து நீ இன்னைக்கு வந்து பொதுச் செயலராக வந்து உட்காந்துருக்க, என் கூட இருந்து நீ வந்து முதலமைச்சராக வந்து உட்காந்துருக்க, நானும் நீ ஒரே கிரேடில் உட்காந்துருந்தோம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ண ஓட்டம். சரியா? இந்த எண்ண ஓட்டம் கொண்டவர்கள் ஒரு கட்டத்தில், ஆனால் அவங்களை யாரும் தப்பு சொல்லலை, அது உண்மையும் கூடன்னு வச்சுப்போம். சமகாலத்தில் பயணித்தவங்க தானே. எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கிரேட் மேலே இருந்தவர் தான் பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கிரேடுக்கு போனார். சரியா? இது உண்மை. எது செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது. பட் அதுக்கப்புறம் தெர் இஸ் அ சேஞ்ச். சரியா? இப்போ இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு தலைவர் வெளியில் போகிறாருன்னு வைங்க. உதாரணத்திற்கு இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளியில் போயிட்டார் கரூர்லேருந்து. கரூரில் மற்றவங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்க அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்கு. இது அதிமுகவுக்கும் பொருந்தும், திமுகவுக்கும் பொருந்தும். சரியா? ஒருத்தர் வெளியில் இப்போ KN வெளியில் போகிறாருன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருச்சியில் அன்பில் மகேஷ் வர மாட்டாரா? சரி, அன்பில் மகேஷ் வெளியில் போகிறாருன்னு வைங்க, வேற ஒருத்தர் வந்து கோர மாட்டாரா? அப்படி 10 பேர் 15 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அதுதான் அதிமுக சேர்னிங். இது நடக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் டெலிவரி பண்ணலை தான் உண்மை. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க? பொதுச்செயலாளர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரு? நான் அம்மா மாதிரி செல்வி ஜெயலலிதா இருந்த பொழுது என்னென்னா, அவங்க சொல்கிறவங்க தான், யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறவங்க தான் நிற்க வைக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நாங்கள் முடிவெடுத்தேனா? இல்லை, நீங்கள் சொல்கிறவங்கள தான் நான் நிறுத்தினேன். அப்போ நீங்களும் தானே பொறுப்பு. இல்ல அது பழைய அது உண்மையா ரீசனபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் ஒத்துக்கிறேன். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்டேட்டட் ஆகலையோ ஏடிஎம்கே? எடப்பாடி பழனிசாமி அப்டேட் ஆகல. அதான் அந்த அப்டேட்டட் பாலிடிக்ஸ் இல்லாம இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு இந்த ஜென்சி கிட்டுக்கு என்ன பாலிடிக்ஸ் தேவையோ அதை கொடுக்க தவறுகிறாரா எடப்பாடி பழனிசாமி? தவறுகிறாருன்னு சொல்ல மாட்டேன். அதை கொடுப்பதற்கான முனைப்பை இது வரைக்கும் காமிக்கல. அந்த முனைப்பை இனி காட்டுவார்னு நான் நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா கண்டிப்பா வந்து அதிமுக தன்னை அப்கிரேட் பண்ணிக்கல அப்படின்ற உண்மையை நான் ஒத்துக்கிறேன். ரைட். திமுகவுல அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்கிரேட் செஞ்சுக்கிட்டு தான் நினைச்சு அது ஃபெயிலியர் மாடலா கூட இருக்கட்டும் சார். ஃபெயிலியர் மாடல் இல்ல, காமெடி மாடல் சார். ஓடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். ஆனால் மாதேஷ் மண்டையில மட்டும் எதுவுமே எப்பவும் ஏற மாட்டேங்குது.
நான் இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது சொல்கிறதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏதோ எங்கெங்கேயோ ஏறுது, உங்கள் மண்டையில் மட்டும் ஏற மாட்டேங்குது நான் சொல்கிறது. திமுக ஒரு முறை தோல்வி அடைந்திருக்குங்க. தோல்வியிலிருந்து எல்லாருமே மீண்டு வந்திருக்காங்க. திமுக 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத போதே அந்த கட்சி யாரும் இப்படி உடைப்பட்டு போல. சரிங்களா? இங்க 10 வருஷம் அதுக்கு காரணம் கருணாநிதி. இங்க ஆட்சி இங்க தொடங்கின 10 வருஷம் இல்ல, உடனே ஒரு மாசம் 2 மாசத்துல எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. நீங்க அந்த மாதிரி திமுகவில் நடக்கல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது கட்சியில இருந்து பிச்சுக்கிட்டு ஓடுதுன்றது வந்து எப்பவுமே நடக்கக்கூடியதுதான். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நடக்கலையே. கருணாநிதி ஏடிஎம்கே 90% இங்க வந்துருன்றாங்க. அண்ணா சாலையில ஏடிஎம்கேவே இனிமேல் தாவேகாவே தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு வரலாறு நான் சொல்றேன். அண்ணா சாலையில காரை ஓட்டிட்டு போயிருந்த பொழுது, அம்பாசிடர் கார் தான் அந்த காலத்துலலாம், காரை ஓட்டிட்டு போயிருந்த பொழுது காரை அப்படியே நடு ரோட்ல காரை நிறுத்திட்டு கட்சி தாவின ஆளுங்களாம் இருக்காங்க. கருணாநிதியை பக்கத்துல வச்சுட்டு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் டிரைவர். காரை அங்கேயே நடு ரோட்ல விட்டு வாங்க ஓடலாம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போன கதையெல்லாம் இருக்கு, வரலாறுலாம் இருக்கு. சரியா? ஆனால் நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்றேன். 77 வந்துட்டு தோற்று போகிறாங்க திமுக. அதாவது 182 தொகுதியோ என்னமோ வெற்றி பெற்ற திமுக, 71 வெற்றி பெற்ற திமுக, 77 48 தொகுதிகள் அப்படின்னு தோற்று போகிறாங்க. இவர் ஜூன் மாதம் இவர் பதவி ஏற்றுக்கிறார். யார்? நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பதவி ஏற்றுக்கிறார். ஜூன் 30 நம்ம பதவி ஏற்றுக்கிறார். ஆகஸ்ட் 23 அப்போல்லாம் டிஜிட்டல் மீடியா கிடையாது, இது கிடையாது, வாட் இஸ் தட் மீடியா இந்த அளவுக்கு பெருசாக கிடையாது, எதுவுமே கிடையாது. முரசொலியில் கடிதம் எழுதுகிறார். ஈழ பிரச்சனைக்காக எல்லோரும் அணிதிரள்வோம், வாருங்கள் உடன்பிறப்புகளே உளுத்தம்பிறப்புகளேன்னு அவர் எழுதுவார் இல்லையா? அது மாதிரி அவர் எழுதுகிறார். அது எழுதி 25ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட் 25ஆம் தேதி எல்லாரும் கூடணும், சீரணி அரங்கத்திலிருந்து நம்ம வந்து திரளாக செல்வோம் அப்படின்ட்டு. நம்ப மாட்டேங்க, 5 லட்சம் பேர் கூடுறான். தோற்று 2 மாதத்தில் ஒரே ஒரு தலைவருடைய ஒரே ஒரு கடிதத்திற்காக அங்கே 5 லட்சம் பேர் கூடுறான். யார்? ஐயா கலைஞருடைய கடிதம். ஐயா கொய்யா நீ சொல்லிக்கோங்க. கருணாநிதி எழுதின கடிதத்துக்கு தலைவருடைய வெறும் எழுத்துக்களுக்கு அது என்ன? ஒரு தலைவர் உட்காந்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஏளனமா பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. இருந்துட்டு போட்டோம். அந்த கட்சி எவ்வளவு பெரிய கட்சி அது. அந்த கட்சியில இருந்து பிறந்த கட்சி தான் ஏடிஎம்கே. சரிங்க, வாழ்ந்துகிட்ட குடும்பம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன கேட்குறேங்கன்னா, அப்படி எழுதி அவரால் அந்த மக்களை தூண்டி இழுக்க முடிந்தது. எப்படி? தோற்று போய் 2 மாசத்துலலாம். அது தலைவர். எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னாலும் அது தலைவர். இபிஎஸ்ஐ தாக்குவது போல தெரியுது. இல்லை, நான் ஸ்டாலினை தாக்குறேன். உங்களுக்கு புரியல அது. நான் இப்போ கேள்வி கேட்குறது என்னன்னா, தோற்று போனதுலேருந்து டெய்லி ஒப்பாரி. அது கல்யாண வீடுன்னு பார்க்கறது கிடையாது, சாவு வீடுன்னு பார்க்கறது கிடையாது, எல்லா இடத்துலையும் போய் ஒப்பாரி. தோல்வி அடைந்த 48 மணி நேரத்துக்குள் அந்த தொகுதிக்கு போயிட்டு நன்றி சொல்ல போன ஒரு தலைவர் யாரு? இன்னும் வெற்றி பெற்றவங்களே நிறைய தொகுதிக்கு போல. ஜெயிச்ச தொகுதிக்கு போய் நன்றி சொல்ல வேண்டியதானே? தோத்து போன தொகுதியில் போயிட்டு எதுக்கு நன்றி, என் தோக்கடிச்சதுக்கு நன்றின்னு சொல்ல போறீங்களா? இது என்னது நன்றி ஸ்டண்ட்டு? ஜெயிச்சவன் தொகுதிக்கு போய் நன்றின்னு சொல்லுவான். சரி, வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஜனநாயகவாதியா பெருந்தன்மையா தனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு போய் நன்றி சொல்லணும்னு நினைச்சு போனார் பார்த்தீங்களா? அப்போ ஓட்டு போடாத மக்களுக்குலாம் என்ன சொல்லுவார்? அவசரப்பட்டீங்கன்றாரு, அவ்வளவுதான். நாங்கள் அவசரப்பட்டு கொண்டு வந்ததுனால தான் நீங்கள் தோற்று போனீங்க. 2021 நாங்கள் அவசரப்பட்டதுனால தானே நீங்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க மக்கள். அது கிடையாது விஷயம். என்னடா நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, க்ளூலெஸ்ஸாக இருக்கீங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அதிமுக புரிஞ்சுக்குது. அவங்க அமைதியாகவே இல்லைங்க. அவங்க கட்சியை ரீஃபர்பிஷ் பண்ணி ஆகணும், கட்சியை பலப்படுத்தி ஆகணும். நீ வெளியில் சீன் போட்டு விட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்களை தோக்கடிக்கல. திரும்பி சொல்கிறேன், விஜய் உங்களை தோக்கடிக்கல, உங்களை ரீப்ளேஸ். அதை அதிமுக உள்வாங்கிக்குது, புரிஞ்சுக்குது. நாம் திருப்பி பழைய அரசியலே பண்ணிக்கிட்டு பழைய மாதிரியே பேசிக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் தோற்று போயிட்டோம், அதனால போயிட்டோம்னு மற்றவங்க மேலே வழியை போட்டுக்கிட்டு இப்படியே நம்ம நாடகம் ஆடிதான் நடக்காது அப்படின்ட்டு. இதை திமுக புரிந்து கொள்ளலை. இதைத்தான் நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். எம்ஜிஆர் பாணியிலேயே காவிரி பிரச்சனையை தீர்க்கணும்னு ஆசைப்படுறாரு திரு விஜய் அவர்கள். எம்ஜிஆர் என்ன நிலைமை, எந்த சூழலில் அங்கே போனார்? சேம் இதே மாதிரி தான் கிடையாது. அவர் அங்கே போன சூழலே வேற, அவர் அங்கே போன அரசியல் சூழல் வேற, அங்கே மத்தியில் இருந்த அரசியல் வேற. அப்போ சரியா, அதுவே வேற. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் நிற்கிறது, அங்கே இப்படி கோட்டை இப்படி விரிச்சிட்டு நிற்கிறது, இப்படி பார்க்குறது. அப்புறம் இன்னொரு நாள் வந்து இந்த திருவிழா தொலைஞ்சி போன குழந்தையெல்லாம் ஒன்று பேந்த பார்க்கும் தெரியுமா, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர். அப்படித்தான் நான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து மைக்க பிடிக்கிறது, கரூரில் வந்து மைக்க பிடிக்கிறாரு. யாராவது லஞ்சம் வாங்கினா என்கிட்ட வந்து சொல்லுங்க, கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. 6:30 மணிக்கு மேலே 6:30 மணிக்கு மேலே மினிஸ்டர்ஸ்க்கு யாருக்குமே நீங்களே அவைலபிள் இல்லை சார்,
யூ ஆர் நாட் அவைலபிள். ஏன்னா எல்லா அமைச்சர்களும் தொடர்பு கொண்டு பேசிடுறாங்களா விஜயை? தமிழ்நாட்டுல எந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லாத தமிழ்நாடு என்னுடைய அமைச்சர் கேள்வி, சொல்லியிருக்காருங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? சட்டமில்ல என்ன இது புதுசு சார், இது புதுசு சார். என்ன புதுசு? யாரும் லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு, எங்க அண்ணா ஆட்சின்னு சொல்லு அப்படின்றாரு. அந்த அந்த தில்ல அந்த தைரியம் எங்க மக்களுக்கு கொடுக்குறாரு. அண்ணா ஆச்சுன்னு சொன்னா லஞ்சம் கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டாங்க. ஆமா, மிரட்டுறாங்கல்ல, வீடியோ எடுத்துக்கிட்டு பேசுறாங்க, கொடுக்க முடியாது போயான்றாங்க. வீடியோ எடுத்து பேசுறதெல்லாம் சோசியல் மீடியால எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். ஏன் ஊழல்னா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஊழல்னா ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணதுன்றாங்க அவங்க. சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அவங்க எந்த ஊழலும் இல்லையே, அவங்க மேல எந்த தெரியல, இன்னும் நீங்க கத்துக்கல, எப்படி பண்ணலாம்னு நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். ஊழல்ன்றது ஏதோ மைக்கு பிடிச்சிக்கிட்டு லஞ்சம் கேட்டா நீங்க கொடுக்காதீங்கன்னா ஊழல் போயிடுமா? இல்ல ஊழல் நான் கேட்கறேன், கொடுக்குறாருல்ல ஒரு தைரியம் இந்த மக்களுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன தைரியம் நான் கேட்கறேன்? சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஊழல்ன்றது புறையோடய போயிருக்கு. ஆமா சரி, இவ்வளவு பேசுன நீங்க, உங்க ஜனநாயகம் படம் வந்தது இல்ல, ஆமா, டிக்கெட் பிளாக்ல விற்கலையா? நீங்க 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு யாரும் வாங்கலையா? சொல்லுங்க சார். ஊழல் என்ன நினச்சிக்கிட்டீங்க? சிஸ்டமிக் ஃபெயிலியர் சார். புறையோடி போயிருக்கு இந்த சொசைட்டிக்குள்ள, புறையோடி போயிருக்கு. ஒரு கியூல நிக்கிறதுக்கு அவனுக்கு பொறுமை இல்லாதவன் ஊழல் பண்ணி இந்த 2.5 மாதத்துல பெருமளவு குறைக்கப்பட்டிருக்கிறது இல்ல. ஏன் குறைவா பயம் பயம் இல்ல, விஜய் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு அதெல்லாம் ஒரு பயம் அப்படின்ற கிடையாது. பயம் தான். ஏங்க பயம் எல்லாம் இல்லைங்க. என்ன பணம் வாங்குறவன பயந்து நின்றுப்பான்னு நினைச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு தெரியாது, யார் எவ்வளவு வாங்கணும்னு வாங்குறவனுக்கும் தெரியாது. அதிகாரிகளே இன்னைக்கு பயந்து தாங்க இருக்காங்க. ஆமாங்க, யார்கிட்ட போய் கொடுக்கணும்னு அதிகாரிகள் வாங்கினா நாளைக்கு நம்ம சிக்கிருவோமா அப்படின்ற பயம் வந்துருச்சுல்ல. இந்த பயம் திமுக ஆட்சியிலுமே இல்ல, ஏடிஎம்கே ஆட்சியிலுமே இல்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கலையே, புரிஞ்சுக்க முடியாம நீங்க சொல்றீங்களா இல்ல புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களா? நான் அதிகாரிகள் மட்டத்துல பேசுறேன், மக்களே சொல்றாங்க சார் நாங்க ஒண்ணுமே இல்லாம பாருங்க, ஏங்க நாங்க லைசன்ஸுக்கு 25 லட்சம் கொடுத்தோம், நாங்க இப்ப கொடுக்கலன்னு சொல்லி ஓபனா வந்து தனியார் பள்ளி சங்கம் பேசுறாங்க. நானும் மறுக்கலையே. நீங்க இதுக்கு முன்னாடி அதிமுகவோட அதிகமா திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் இல்லாத ஊழல் நடந்திருக்கு. சரியா? அது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, எதுல தான் சுரண்டுறதுன்னு இல்லாம கார்பரேஷன் கக்கூஸ்ல கூட சுரண்டி தின்னானுங்க. சரியா? அது பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு எங்க எடுக்கணும்னு தெரியல. உண்மையாதான், எப்படி பண்ணணும்னு தெரியல, எங்க திருடணும்னு தெரியல. அதனால இதுதான் மக்களும் விரும்பினாங்க. சரிப்பா, இவன் வந்தா ஒரு 3 வருஷமாவது இவன் திருட கத்துக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும், அதனால இவன் வந்துட்டு போகட்டும் தான் மக்களும் முடிவு பண்ணாங்க. அது சரிதான், நான் தப்பே சொல்லலை. சரியா? நான் உண்மையிலே பாராட்டுறேன். மக்கள் பார்வை அது இல்ல, திருடி பழகனவங்களுடைய பார்வை அது. சரிங்களா? இல்ல, மக்கள் அப்படியெல்லாம் இல்ல. ஏதேனும் ஒரு பத்திரமோ ஒரு விஷயங்கள் நடக்கணும், வேலை நடக்கணும்னா நாங்க காசு கொடுத்தோம், இன்னைக்கு கொடுக்கல அப்படின்றது வந்து இயல்பா பேசுறாங்க. ஆமா, அந்த எண்ண ஓட்டம் இருக்குன்றத நானும் மறுக்கலையே. ஆனா அது எவ்வளவு நாளைக்கு முன்னால கண்டினியூ பண்ண? ஏன்னா சிஸ்டமிக் ஒண்ணு வந்து புறையோடி போயிருக்கிற விஷயத்த வெறும் டயலாக்னாலேயோ 2 நாள் உதார விடுறதுனாலயோ இல்ல 3 வீடியோனாலேயோ நீ மாத்த முடியாது. இல்ல, இப்போ புரட்சி தலைவர் அங்க போனாரு, நம்ம வந்து நமக்கு தேவையான காவிரி நீரை பெற்று தந்தாருன்றது வரலாறுலாம் இருக்கு, பேசியிருக்காரு. அவர் போனாரு, பெற்றுத்தரதுக்கு போனாரு, பேசினாரு. அந்த பேச்சுவார்த்தையில அவர்கள் எந்த முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால, அப்போ வாய் வார்த்தைக்காக கொஞ்சம் தண்ணியை வெளில விட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அதுக்கப்புறம் தான் விவசாய சங்கங்கள் நீதிமன்றத்துக்கு போச்சு. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசாங்கமே அந்த விவசாய சங்கங்களுடைய அந்த வழக்கில் தங்களையும் சேர்த்து கொண்டது. இதான் வரலாறு. சரியா? உண்மையிலேயே புரட்சித் தலைவர் எங்கே வெற்றி பெற்றார் என்றால், அந்த தெலுங்கு கங்கை திட்டம், அதாவது கிருஷ்ணா நதி நீருக்கும் சென்னைக்கும் சம்மந்தமே கிடையாது, மெட்ராஸ்க்கும் கிருஷ்ணா நதி நீருக்கும் சம்மந்தம் கிடையாது, அதோடைய எந்த பாதையிலும் இல்லை. ஆனாலும் 3 மாநிலங்கள் காலத்துல பைப் லைன் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது பைப் லைன் கொண்டு வந்ததா சொல்லி நாடகம் போட்டாங்க. அடுத்தது வரேன், கலைஞர் தான் கொண்டு வந்தார். அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. நான் சொல்றேன் அதுக்கு என்ன கதைன்னு. அந்த பக்கம் போய் என்டி ராமராவ்கிட்ட போய் பார்த்து சந்திச்சு 3 மாநிலங்கள் ஒப்புக்கொண்டன. எந்த 3 மாநிலங்கள் அப்படின்னா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்போ ஒருமித்த ஆந்திரா. இந்த 3 மாநிலங்கள் கிருஷ்ணா நதி நீரை சென்னைக்கு கொடுப்பதற்கு அவர்களுடைய பங்கிலிருந்து விட்டு கொடுத்தார்கள். அதை சாதித்து காட்டியவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கப்புறம் கருணாநிதி ஆட்சி வந்தபொழுது 96லேருந்து 2001 நினைக்கிறேன், அந்த ஆட்சி வந்தபொழுது 2006லேருந்து 2011 ஏதோ ஒன்றுத்துல 96ல 2001 தான். என்ன பண்ணாருன்னா, கிருஷ்ணா நதி நீரை நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். சந்திரபாபு நாயுடு அங்கே வந்து வெள்ளி குடத்தில் அப்படி தண்ணியை ஊற்றுவாராம், இவர் இங்கே வெள்ளி குடத்தில் அப்படி பிடிச்சிப்பாராம். சந்திரபாபு நாயுடோட வெள்ளி குடம் கருவூலத்துக்கு போயிடுச்சு.
இந்த வெள்ளிக்குடம் எந்த வீட்டுக்கு போச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் என்னென்னா இந்த கிருஷ்ணா நதி நீர் அங்கே ஊற்றினாரு, இங்கே பிடிச்சிக்கிட்டாருன்னா தண்ணியே வரல, ஏண்டா வரலன்னதுக்கப்புறம் சொல்லி ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் 2001 சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. 200 கிலோமீட்டருக்கு பைப்பே போடலை. பைப்பே போடாமல் நீ இங்கே ஒரு குடத்தில் பிடிச்சிப்பியா, அங்கே ஒரு குடத்தில் அவர் ஊற்றுவார். சரியா? இதுதான் நீங்க வந்து ஏமாத்தினீங்க. அது வந்து ஒரு தொடக்க இல்ல தொடக்க விழாவுக்காக நடந்தது. பைப் லைன் கலைஞர் ஆட்சி காலத்துல தான் கொண்டு வந்து கிருஷ்ணா தண்ணி இல்லைங்க. 2006 2011 இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏன்னா வீராணம் நீரை கொண்டு வந்துட்டாங்க சொல்லி ஜெயலலிதா 2001 2006 கொண்டு வந்துட்டாங்கன்றதுனால இவங்க பாணிக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, புட்டபர்த்தி சாய்பாபா அவருடைய துணையுடன் அந்த திட்டத்தை வந்து முடிவுரைக்கு கொண்டு வந்தாங்க. இது நடந்தது. சரியா? நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செய்வதற்காக இவர் போய் அவர் டி.கே. சிவகுமாரை பார்க்க போகிறாருன்னா கிடையாது. இல்லை, ஒருவேளை பேச்சுவார்த்தை கூட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயும் டி.கே. சிவகுமார் கர்நாடக முதலமைச்சரும் உட்காந்து பேசும்போது ஒரு தீர்வு எட்டப்பட வாய்ப்பு இருக்கும். இல்ல என்னன்னு நடக்காதுன்னு எல்லா டேமையும் திறந்து விட்டுருவாங்களா? எல்லா டேமையெல்லாம் திறந்து விட மாட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் சைலண்டாவது தண்ணியை திறந்து விடுவாங்கல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல திறந்து விடுறதுல என்னங்க சைலண்டா திறந்து விடுறது, சத்தம் போட்டு திறந்து விடுறது? தண்ணியை திறந்து விடணும்னா அவன் திறந்து விடணும், டேம் திறக்க போகுது தெரிய போகுது, பில்லிகுண்டில் எவ்வளோ வர போகுதுன்னு தெரிய போகுது. அவன் தான் கூடாதுன்றானே உட்காந்துக்கிட்டு, அவன் எப்படி விடுவான்? நீ போய் பேசினா விட்டுருவானா? அதில் கர்நாடகாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதிகாரம் நமக்கு தான் அதிகம் கிடையாது, 2 பேருக்குமே கிடையாது. அதிகாரம் யாருக்கு? ரிவர் வாட்டர் அத்தாரிட்டிக்கு இருக்கு, நடுவர் மன்றத்துக்கு இருக்கு. பட் அவங்க எந்த பேச்சும் கேட்காத போது ஒருவேளை ஒரு வசீகர தன்மையுடைய ஒரு தலைவர் திரு விஜய் அவர் அங்கே போகும்போது அது நடக்க கூட வாய்ப்பு உண்டுல்ல. அங்கே போயிட்டு மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடினாரு, அது மாதிரி இங்கே டேம் மேலே டான்ஸ் ஆடுவாரா? இல்லை, நான் கேட்குறேன். இப்போ தான் திறந்து விட்ருவாங்களா? அப்படியே காவேரி என்ன காதல வருவல? இல்லை புரியல எனக்கு, சொல்லுங்கள். இவர் டான்ஸ் ஆடினா அப்படி வசீகரமாக அப்படி மயங்கி காவேரி அங்கேயும் நீங்கள் வந்துருமா? என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். சரியா? நடுவர் மன்றத்தில் நீங்கள் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் அங்கே பேசணும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய புஷி ஆனந்த் பேசுகிற நிலைமையில் இருக்காரா? நாங்கள் போய் இவ்வளோ கேட்டோம், இட்டுன்னு போகிறது அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் காமெடிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ காவிரி எட்டுன்னு வரதுக்கு நீ என்ன பண்ண போகிற கேட்டால் அந்த கூவக்கரையில் போய் நின்றுக்கிட்டு அவன் ஜேசிபியில் இப்படி வாரிக்கிட்டு இருக்கான், அதை வந்து இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ கூவக்கரையில் அப்படி தூர்வாரின்னா வந்துருமா காவேரி அங்கேருந்து? என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? இதில் வந்து இன்னும் பிரச்சனை என்னென்னா எல்லாமே டேமில் வர தண்ணியை மட்டும்தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க, யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி டைனமிக்ஸ் மாறிடுச்சு. முன்னாடிலாம் டேம் ஏன் கட்டினாங்க? கிராவிட்டிக்காக, நீர் மேலிருந்து கீழே ஓடும் அப்படின்றதுனால அந்த இடத்துலலாம் டேம் கட்டி அங்கே எல்லாம் பாதுகாத்தாங்க. இது நீருடைய ஓட்டத்தை மையமாக வைத்து. இன்றைக்கி நீருடைய ஓட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய டெக்னாலஜி வந்துருச்சு. இன்றைக்கி பைப்லைன் வச்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரா பண்ணலான்ற மாதிரி வந்துருச்சு. சரியா? மோட்டரை வச்சு பம்பை வச்சு அவன் ட்ரா பண்ண முடியுன்ற டெக்னாலஜி வந்துருச்சு. அப்படின்ற இடத்துல அவன் காவிரியோடைய அந்த துவக்க பகுதியிலேருந்தே அவன் உறிஞ்சிக்கிறான். நீ என்ன பண்ணுவ? நீ டேமில் வர நீரை மட்டும்தான் நீ அளவுகோலாக எடுத்துப்ப. சரியா? அவன் அங்கே உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன் உறிஞ்சிக்கிட்டு இருக்கான்னா, நீங்கள் ஒப்பந்தம் போட்ட பொழுது 1807 இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த காலத்தில் ஒப்பந்தம் போட்ட பொழுது அப்போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட, அதாவது கடைசியாக 1923 என்னமோ அந்த ஒப்பந்தம் போட்ட அந்த டைம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போது தமிழ்நாட்டில் 14 லட்சம் ஏக்கர் சாகுபடி இரிகேஷன் இருந்தது, அதாவது விவசாயம் இந்த டெல்டா பகுதிகள். கர்நாடகாவில் அதே எடுத்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ஏக்கரோ 3 லட்சம் ஏக்கரோ தான். இன்றைக்கி அங்கேயும் 14 லட்சம் ஏக்கர் இருக்குது சாகுபடி இரிகேஷனால். எதனால? ஏன்னா முன்னாடி டேம் வழியாக தான் அவங்க இரிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, பைப்லைன் வந்துருச்சு. அவன் வந்து உறிஞ்சி அவன் வந்து இரிகேஷன் பண்ணுறான். நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது அவனை. சரியா? அப்போது என்ன, நீர் அதே அளவு தான், இன்ஃபேக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அதை பிரிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, பகிர்ந்து கொள்வது இருக்கு இல்லையா? இதில் பிரச்சனை இருக்குது. இது மற்ற எல்லா நதிநீர் ஒப்பந்தங்களோட மாறுபட்டது. நீங்கள் வந்து கிருஷ்ணா நதி நீராக இருக்கட்டும், இல்லை நர்மதாவாக இருக்கட்டும், இல்லை இரு நாடுகளுக்கு இடையே, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே, சைனா இந்தியாவுக்கு இடையே, இதெல்லாம் விட மாறுபட்டது. ஏன் மாறுபட்டதுன்னா, அது எல்லாமே எக்ஸஸ் வாட்டர், கூடுதல் நீர், உபரி நீர் பகிர்வு அப்படின்றத குறித்து தான் அது எல்லாமே வந்து பிரச்சனை இருக்கும், சர்ச்சை இருக்கும், டிஸ்பியூட் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இருக்கின்ற நீரை முழுவதுமாக
இந்த 3 மாநிலங்களா கேரளாலேருந்து ஆரம்பிக்குது. கபினிலாம் கேரளா தான் வருது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி. இருக்கின்ற நீரை இவர்கள் எல்லோருமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மொத்தமாக. இதை எப்படி பகிர்ந்து கொள்வது? சாகுபடிக்கான அந்த உட்கொள்ளுதல் அப்படின்றது அதிகமாகுது. இப்போ இதில் பெங்களூர் சென்னையை விட கூடுதல் பாப்புலேஷன் கொண்ட ஒரு மாநகரமாக அது மாறிடுச்சு. அங்கே சென்னை மாதிரி கிடையாது. சென்னையில் 30% நம்ம கடல் நீரை குடிநீராக மாற்றுறோம். சரியா? 30% நம்மளுடைய குடிநீர் தேவை வந்து கடல் நீரை குடிநீர். இப்போ கூட சமீபத்தில் முதலமைச்சர் போயிருந்தார் தெரியுமா, நெமிலி போயிருந்தார் தெரியுமா, அது அந்த திட்டம் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு திட்டம்னு வைங்க. பெங்களூரில் திட்டத்துக்கு வழி கிடையாது. அப்போது அவங்க காவிரியிலிருந்து தான் நீர் எடுக்கணும். ஏன்னா பெங்களூருடைய நீராதாரத்தை ஒழுங்காக அவர்கள் பராமரிக்க தவறிவிட்டனர். அதுவும் உண்மை. கர்நாடகாவில் இருக்கிறவங்கலாம் அப்படி யோகியன்னு தான் சொல்ல வரல, அங்கேயும் தவறு நடக்குது. இப்படியான நிறைய பிரச்சனைகள். இதெல்லாம் நீ உட்காந்து டிகே சிவகுமார் உட்காந்து நீ 1 மணி நேரம் காஃபி குடிச்சு பேசிட்டு வந்துன்னா மேகதாட்டு அதே போல காவிரி இஷ்யூ எல்லாமே எனக்கு தெரியும். கரூர்ல தான் பேசினார். ROV ஏதோ சொன்னாரு. இதெல்லாம் எனக்கு தெரியும். நான் போவேன், நான் பேசுவேன்ற என்ன பேசுவீங்க? நீ பேசி என்ன நடக்க போகுது? நீ பேசி அவர் மாற்றிடுவாரா, சொல்லுவாரா? ஏன் உன்னை விட அவன் பணந்துன்னு கொட்டை போட்ட ஒரு அரசியல்வாதி டிகே சிவகுமார். எதுக்கு இந்த ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க? இவர் போய் அங்கே போகிறதுனால இந்த தண்ணி வந்துடுமா? இந்த மாதிரி தான் கருணாநிதி பண்ணார். சர்வக்ஞர் சிலையை இங்கே திறந்து விட்டு வள்ளுவர் சிலையை அங்கே திறந்து விட்டால் காவிரி கரவுருண்டு ஓடும். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுத்தார். காவிரி வந்து விட்டாள். எப்படி வந்து விட்டால்? கலாநிதி மாறனுடைய மனைவியாக வந்து விட்டாள் காவிரி மாறன். அது ஒரு ஸ்லேடையாக சொன்னதுங்க. அதான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் ஸ்லேடாக தான் பேசிகிட்டு இருக்கலாம் நீங்கள். காவிரி வராது. இந்த இளைஞர் புரட்சிக்கு மத்தியில் அதிமுக தாக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக சவால் தான். பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். மக்கள்கிட்ட கொடுக்குற நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.